இவர்கள் எல்லாரும் ஸ்கேவாவின் 7 குமாரர்களுக்கு நேர்ந்த கதியை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் பலாத்காரம் பண்ணப்பட்டு, மேற்கொள்ளப்பட்டு, அவர்கள் உடைகள்லாம் பிடுங்கப்பட்டு, நிர்வாணிகளாக, காயப்பட்டவர்களாக ஓடிப்போனார்கள் என்று வாசிக்கிறோமே, அந்த நிலைமை நமக்கு ஏற்படும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மற்றொரு இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வேத பாகத்தை எடுத்து அவங்களுக்கு வாசிங்க. இப்படிப்பட்ட மோசடிகள் நடக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் தவிர்த்து கொண்டு வசனத்தை தேவனுடைய நாமத்தினாலே மகிமையாக செலுத்துங்க. தேவனுடைய வசனத்துப்படி நடக்கிறவர்களை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வசனத்துப்படி வாழ்கிறவர்களுக்கு பிசாசின் இடத்துல இடமே கிடையாது. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் வாழ்கிறேன், ஆகவே நீங்களும் வாழுங்கள். இயேசு ஜெயித்தார், ஆகவே நாமும் ஜெயிக்கிறோம். பிசாசானவனை கிறிஸ்து நமக்கு காட்டுறார், உங்கள் கால் அடியில் அவன் இருக்கிறான் என்று. வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அவன் நம்ம தோல்வி அடைவது கிடையாது. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட வியாபார நோக்கில், தந்திர நோக்கில், தொழில் ரீதியாக செய்கிற மனுஷருடைய கைகளிலிருந்து உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளில் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் காலம் சமீபமாக இருக்கிறது என்பது இயேசுனுடைய 2வது வருகையை குறிக்கிறது. அவருடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறதுனால இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், those who read, வசனத்தை கேட்கிறவர்கள், those who hear, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்கள், those who keep it, பாக்கியவான்கள். பாக்கியவான்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குறைவில்லாதவர்கள், எந்த குறையுமே இல்லாதவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று பொருளாகிறது. ஆகவே வசனத்தை வாசிக்க வேண்டும், ரீட் இட், கேட்க வேண்டும், ஹியர் இட், கை கொள்ள வேண்டும், கீப் இட். ஆக தேவனுடைய வசனம் இந்த நோக்கத்தில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு போன நூற்றாண்டு வரைக்கும் கத்தோலிக்க மார்க்கம் அதனுடைய விசுவாசிகளுக்கு இந்த புதிய ஏற்பாட்டை படிப்பதற்கு கொடுக்கவில்லை. பைபிள் ஆலயத்தில் மட்டும் இருக்கும், அது குருமார்கள் கையில் மட்டும்தான் இருக்கும். ஜெப புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதில் பாட்டு, சபையில் எப்படி நடந்து கொள்வது, என்னென்ன வார்த்தைகளை சொல்வது, பதில் கொடுப்பது, இந்த மாதிரியான ஒரு புஸ்தகம். அதை கத்தோலிக்கர்கள் கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் கூட தங்கள் கையில் அவங்களுடைய மொழியில் வேதத்தை வைத்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரணம். 3வது மாபெரும் ஒரு பிரிவு இன்றைக்கு பெந்தேகோஸ்தே அமைப்புகள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேத புஸ்தகம் வீட்டில் உண்டு. ஆனால் அதை படித்து அவர்கள் கை கொள்கிற விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, யார் யார் எந்தெந்த வகையான பெந்தேகோஸ்தே அமைப்பு போய் சேர்ந்தாங்களோ அந்த மதத்தின்படி அவங்களுடைய போதவருடைய அபிப்பிராயம், அவங்க அதில் கொடுத்த அர்த்தங்கள், அதை சார்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. மிகப்பெரிய பிரிவுகளாக இன்றைக்கி கிறிஸ்தவம் 2000 பிரிவுகளாக இருப்பதற்கு வேத வசனத்தை அவங்க பகுத்து படிக்கிறது கிடையாது. எபிரேயர் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். வாசித்த இந்த வசனத்தில் திருவுளம் பற்றினார் என்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆவியிலே ஏவி வெளிப்படுத்தினார், கடவுள் தமது உள்ளத்தை வெளிப்படுத்தினார், திருவுளம் பற்றினார். பூர்வ காலங்களில், ஆதியாகமத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது பூர்வ காலம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், ஏன்னா இந்த பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்கள்,
இந்த 39 புத்தகங்களும் ஒரே நாளில் ஆண்டவர் கொடுக்கல. ஏறக்குறைய 1500 ஆண்டுகளில் ஏறக்குறைய 32 ஆசிரியர்கள் பழைய ஏற்பாட்டை எழுதியிருக்காங்க. மோசே மட்டுமே 5 புத்தகங்களை எழுதியிருக்கார். அதாவது ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிற 5 புத்தகங்களை மோசே எழுதியிருக்கிறார். அதனால்தான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் போர்ஷனாக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு, இந்த இடத்துல பிதாக்கள் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர்கள் வழியில் வந்த எல்லா மக்கள், பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், God inspired the word, தேவன் ஆவினாலே அவைகளை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த கடைசி நாட்களில் எபிரேய ஆசிரியர் சொல்றார், இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 64 அல்லது 65 வருஷங்களில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு. ஆக இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த இடத்துல நமக்கு என்பது முதல் நூற்றாண்டு கால கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நாட்களில் இருக்க நமக்கும் இது பொருந்தும். இந்த கடைசி காலத்தில் தேவன் எப்படி பேசுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டு காலத்தில் தமது அப்போஸ்தலர்கள் வழியாக நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்திருக்காங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கு. இந்த 27 புத்தகங்களை அப்போஸ்தலருடைய காலத்தில் 8 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆக பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்களை ஏறக்குறைய 32 ஆசிரியர்களும், புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களை 8 ஆசிரியர்களும் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. பழைய ஏற்பாடு எழுதி முடிக்க 1500 ஆண்டுகள் ஆயிற்று. புதிய ஏற்பாட்டை நமக்கு எழுதி கொடுக்க ஏறக்குறைய முதல் நூற்றாண்டு காலம். ஆக இந்த பைபிள் எழுதப்படுவதற்கு மொத்தமாக எடுத்துக்கொண்ட காலம் 1600 ஆண்டுகள் என்று நாம் சொல்லலாம். ஆக பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு இதை திருவுளம் பற்றுகிறார். அதாவது இந்த புதிய ஏற்பாடு கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, குமாரனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை நம்ம பகுத்து படிக்கணும். இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இவைகளின்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம பகுத்து படித்தால்தான், அதை உணர்ந்து படித்தால்தான் பாக்கியவான்களாக நாம் இருக்க முடியும். எபேசியர் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். பவுலடியார் இந்த புத்தகத்தை வாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, நீங்கள் அதை வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்போ கிறிஸ்துவனுடைய விஷயங்களை, அவருடைய வெளிப்பாடுகளை அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்காங்க. அதை நம்ம வாசிக்கும்போது கிறிஸ்துவை பற்றிய அந்த வெளிப்பாடுகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர்களுக்கு இந்த பணி ஒன்று அவசியமாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம். 30-31 வசனங்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். அதாவது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் எருசலேமுக்கு வெளியே இருக்கிற புரஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அந்த நிருபம் ஒரு அவசியமாக இருந்தது. அதாவது புரஜாதிய கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்யலாமா, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை மீண்டும் கை கொள்ளலாமா என்ற பிரச்சனை வந்த பொழுது அது தேவையில்லை, நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் போதும் என்று அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினாங்க. அந்த கடிதத்தை அந்தியோகியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் சபையை கூடி வர செய்து அந்த நிருபத்தை அவர்கள் எடுத்து வாசித்தார்கள். அதை வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஆக அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலர்கள் நிருபங்களை எழுதுவதும் அதை சபை மக்கள் வாங்கி வாசிப்பதும் அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அதனால தான் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அதனால் உண்டாகிற ஆறுதலை
நாம் அடைய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதாவது இந்த வசனத்தில் 2 ஊர்களை பற்றி நம்ம படிக்கிறோம். அதாவது தெசலோனிக்கேயாவில் இருந்தவர்களை விட பெரியாவிலே குடியிருந்த மக்கள், அந்த பெரியா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். தேவனுடைய வசனத்தை நம்ம படிக்கணும், அதை உணரணும், அதை படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். வசனங்களை ஆராய்ந்து பார்க்குது என்பது ஒரு அவசியமா இருக்கு. கத்தோலிக்கர்கள் 19 நூற்றாண்டுகளாக வேதாகம் இல்லாம கத்தோலிக்க கொள்கை புத்தகங்களை படித்தாங்க. கடந்த 5 நூற்றாண்டுகளாக புராட்டஸ்டன்ட் மக்கள் வேத வசனத்தை கையில் வைத்துக்கொண்டு ஜப புஸ்தகங்களை தேடிக்கொண்டிருந்தாங்க. பெந்தேகோஸ்தே மக்கள் அனுதினமும் கையில் வேதத்தை வைத்துக்கொண்டு தங்கள் மனதின் விருப்பங்களை அதோடு சேர்த்து படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அல்ல, வேத வசனங்களை மட்டும் நம்ம படிக்கணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். பைபிள் தலையிலே வைத்துக் கொள்கிற ஒரு புத்தகம் அல்ல, தலைமாட்டு புத்தகம் அல்ல. முத்தமிட்டு அதை மேலே வைத்து விடுகிற ஒரு புத்தகம் அல்ல. அனுதினமும் வாசித்து உணர வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒரு ஞானப்பாலை எடுத்து குடிப்பதை போல இருக்கிறது. வசனங்களை ஆராய்ந்து பார்த்த பெரியா கிறித்தவர்கள் மிகுந்த நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். ஏன்? அவங்க அனுதினமும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். வசனத்தை நம்ம படிக்கணுன்றது பைபிளுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு வேத புத்தகம், ஆளுக்கு ஒரு வேத புத்தகம், ஆங்கிலத்தில், தமிழில், எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் அப்படின்ற அளவில் வேத புத்தகங்கள் கிடைத்திருந்தாலும் கூட அதை படித்து அதன்படி நடக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய தள்ளாடுகிற நிலைமையை, ஒரு தடுமாற்றத்தை, ஒரு பின்மாற்றத்தை இன்றைக்கு இந்த சபைகள் மத்தியில், திருச்சபைகள் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் உணர்வீங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அதாவது வசனத்தை படித்து நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது, வசனத்தை படித்து நீ கெட்டு போகக்கூடாது. அப்போ வசனத்தை படித்த ஆள் அதை பகுத்து படித்திருந்தால் ஒரு உத்தமனாக தேவனுக்கு முன்பாக நீ இருக்க முடியும். 16 வசனம் பாருங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவர்கள் அதிகமாய் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அதில் ஒரு பிராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதர்களான, அப்போ தவறான போதனைகளையும் சீர்கேடான போதனைகளையும் கேட்டு அதன்படி நடக்கிறவங்க அதிகமாக கெட்டு போயிடுவாங்க. ஆகவே வேத வசனத்தை பகுத்து கிறிஸ்தவர்களாகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். இப்போ பழைய ஏற்பாடு என்பது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு உணவு விஷயத்தில், காணிக்கை விஷயத்தில், பலி விஷயத்தில் நாம் ரொம்ப வேறுபாடானவர்களாக இருக்கிறோம். நாம் எதையும் சாப்பிடலாம், மன விருப்பத்தின்படி காணிக்கைகளை கொடுக்கலாம். நம்முடைய பலி இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். இனி நாம் போய் எருசலேமுக்கு ஆடுகள் மத்தியிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இவைகளை நாம் வேத வசனத்தை பகுத்து படிக்கிறதுனால் மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. 1 நூற்றாண்டு காலத்தில் கிரேக்கர்களுடைய கட்டட வேலைப்பாடு அலாதியானது, அற்புதமானது. ரோமர்கள் கூட தங்களுடைய கட்டடங்களை மிக சிறப்பாக கட்டினாங்க. குறிப்பாக கிரேக்கர்கள் தூண்களை கட்டி அதன் மேலே பெரிய ஆதாரங்களை வைத்து மேல்கூரைகளை அமைப்பாங்க. அந்த கிரேக்கர்களுடைய கட்டளை கடை
மிக அற்புதமாக இருந்தது. காரணம், ஏகாந்தமான அவளுடைய தூண்களின் அமைப்பு. அந்த தூண்கள் மிக உயரமாக கட்டப்பட்டு அதன் மீது கூரைகள் விதானமாக வைக்கப்படும். தேவனுடைய சபைக்கு தூணும் ஆதாரமாக இருப்பது சத்தியம். புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்கள் ஒரு தூணை போல் இருக்கிறது. பாருங்கள், சபைக்கு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய வீட்டில் நீ நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதியிருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே வந்தால் அவன் சபைக்குள் வந்து விடுகிறான். அந்த சபைக்குள்ளே அவன் எப்படி நடக்கணுன்ற விஷயம்தான் இன்றைய பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் 2000 பிரிவுகள் இருப்பதற்கும் கிறிஸ்தவ துரோகிகள், கிறிஸ்தவ எதிரிகள், கிறிஸ்தவ வியாபாரிகள் கையில் இது மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாக இருப்பதுக்கு என்ன காரணம்னா, தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி நடக்கணும், தேவனுடைய சபையில் நம்ம எப்படி நடக்கணும் என்ற விஷயத்தை விளங்கி கொள்ள முடியாமல் கொஞ்சம் பைபிள், கொஞ்சம் மனித ஞானம், கொஞ்சம் பழைய ஏற்பாடு, கொஞ்சம் தத்துவம், இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் போனதுனால தான் ஏற்பட்டது. ஆகவே வேத வாக்கியங்களை நம்ம பகுத்து படிக்கணும், மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு தினமும் ஆராயணும். வேத வாக்கியங்களில் நாம் அறிந்திருந்தா தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் நாம் எப்படி நடக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ மார்க்கம் இந்த நிலையில் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் வேத வசனத்தை பகுத்து படிக்கிறது இல்லை. அதாவது 90% போதகமார்கள் இந்த பைபிளை கையில் வச்சுட்டு தங்கள் மனதில் உள்ளவைகளையும் தங்களுக்கு பிரியமான வசனங்களையும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலேருந்தே எல்லாவற்றையும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும், கவனிங்க, நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை எடுத்து சொல்கிறது ரொம்ப சுலபம். அதனால தான் தசம பாகங்களை போதிக்கிறாங்க. தாவீது நடனம் ஆடினான் என்று காண்பிக்கிறாங்க. இசைக்கருவிகளை எடுத்து போதிக்கிறாங்க. எப்பவுமே பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தங்களையும் வசனங்கள் எடுத்து காட்டுறது ரொம்ப சுலபமாக போயிட்டுது. அது ஜனங்களுக்கும் கூட ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு போதனையாக இருக்குது. அவர்கள் புதிய ஏற்பாட்டை எடுத்து காண்பிப்பது கிடையாது. அதாவது ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணம் முடிந்ததுனால தான் கிறிஸ்துவனுடைய பிரமாணமாகிய புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நோக்காம நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறவங்க தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்று நம்ம படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் புதிய ஏற்பாட்டின்படி ஜாக்கிரதையாயிரு. ஆகவே தேவனுடைய வேலையை செய்கிற மக்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை இப்படி படிக்கிறோம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாயிருந்தால், அப்போ கிறிஸ்தனுடைய உபதேசத்துக்கு இடம் இல்லாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவங்க அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகும் என்று நம்ம படிக்கிறோம். இப்போ உதாரணமாக பைபிள் எடுத்து படிக்கும்போது பழைய ஏற்பாட்டை படிக்கக்கூடாதானா கண்டிப்பாக படிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வசனங்களையும் நம்ம கையாளலாம். ஆனால் கீழ்ப்படிதலின் சட்டமாகவும் தொழுகைக்குரிய போதனைகளாகவும் ஆவிக்குரிய தொழுகையாகவும் புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் தான் சபையானது பலவீனமாக 2000 பிரிவினைகளாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் வேத வசனத்தை பகுத்து படிக்காமல் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நடாமல் இங்கும் அங்கும் கை கொள்ள ஆரம்பித்ததுனால 2ஆம் கட்ட நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ் நடபடிகள்
8வது அதிகாரத்தில் ஒரு யூதனாக மாறிவிட்ட ஒரு எத்தியோப்பிய மந்திரி, அதாவது ப்ராசலைட் ஜூ, தன்னுடைய ரதத்திலே உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53வது அதிகாரத்தை வாசித்து கொண்டே போகிறார். அப்படி போகும்போது 30வது வசனம், அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். 31ஆம் வசனம், அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். கவனிங்கள், அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னன்னு பாருங்க. 32, 33. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர்கத்திரினுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டு குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இந்த வசனத்தை அந்த எத்தியோப்பிய மந்திரி வாசிக்கிறார். 34 பாருங்கள். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? கவனிங்கள். 1. 2வது, தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியை அனுப்பி சபையானது எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டு 3000 கிறிஸ்தவர்கள் உருவாக்கப்பட்டாங்க. சபை மிக அதிகமாக பரம்பி எருசலேம் முழுவதும் அந்த போதனையால் நிரம்பியது. 8வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு வந்து திரும்பி போய் கொண்டிருக்கிற அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி தெரியாது. இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஒரு சபை எருசலேம் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியல. அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு கால ஒரு யூதனை போலவே நடந்து கொண்டு தீர்க்க தரிசனத்தை படித்து கொண்டு போகிறார். இந்த வசனம் தீர்க்கதரிசியாக ஏசாயா தன்னை குறித்து சொல்கிறாரா, வேறு ஒருவரை குறித்து சொல்கிறாரா என்ற சந்தேகம் அவருக்கு வந்துடுச்சு. 35ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு, எந்த வேத வாக்கியத்தை? இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 750 வருஷத்தில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய அந்த வசனத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு போதித்தான். புதிய ஏற்பாட்டை குறித்து அவனுக்கு போதித்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு போதித்தான். அவன் என்னென்ன போதிச்சிருந்தா கடைசியில் பாருங்க, 36வது வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அப்போ பிலிப்பு இயேசுதான் அந்த ஆட்டுக்குட்டி, வாயை திறவாது இருந்த ஆட்டுக்குட்டி, இயேசுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்ற அந்த செய்தியை மட்டும் அவன் சொல்லாம, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பெறுகிற, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெறுகிற இடமாக ஞானஸ்தானம் இருக்கிறது என்பதை அவனுக்கு போதித்ததுனால, அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அவன் கேட்டுக்கொண்டதுனால, எத்தியோப்பிய மந்திரி தூர தெரிகிற தண்ணீரை காண்பித்து, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்னன்னு கேட்டான். அப்போ எந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டை அவனுக்கு அவன் போதித்திருப்பான் என்று பாருங்கள். 38ஆம் வசனம், ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியம் ஆகிய இருவரும் தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து எந்த உதாரணத்தை எடுத்து பேசினாலும் புதிய ஏற்பாட்டின் கீழே அது நிறைவேற்றப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டை கை கொள்ளுதல் என்பது கிறிஸ்துவை விசுவாசத்தில் ஆரம்பித்து அவர் போதித்த வார்த்தையின்படி நடக்கிறதை காண்பிக்கிறது. ஒரு புரஜாதியன் ஆகிய எத்தியோப்பிய மந்திரி கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு தொடர்ந்து பாவ மன்னிப்பை அவன் கேள்விப்பட்டதனாலே ஞானஸ்தானம் வரைக்கும் அவனுக்கு போதனை செய்யப்பட்டது. இதுதான் புதிய ஏற்பாட்டு போதனை. ஆக இயேசு கிறிஸ்துவை போதிக்கும் போதெல்லாம் மனிதனுடைய கீழ்ப்படியும் கட்டாயமும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாடு கை கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் முதல்ல நம்ம கீழ்ப்படிய வேண்டிய முதல் கடமை, பாவியாகிய ஒரு மனுஷன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுவது. பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பெறாம ஒருவன் கிறிஸ்துக்குள் வர முடியாது.
அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, அவனுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்காது, அந்த மனிதன் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆகவே புதிய ஏற்பாடு எப்பொழுதுமே கிறிஸ்துவை நோக்கி கிறிஸ்துக்குள்ளாக நடக்கிற விஷயங்களை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான். அதாவது ரீட் இட், ஹியர் இட் அண்ட் கீப் இட். இதுதான் புதிய ஏற்பாடு. அப்படி நாம் செய்தால் நம்ம கையில் இருக்கிற இந்த புதிய ஏற்பாடு ஆகிய இந்த வேதாகமும் நமக்கு தேவனுடைய வார்த்தையாக இருந்து நம்மை தேவனிடத்தில் வழி நடத்தும். அந்த வகையில் நீங்கள் நடக்கும்படியாக உங்களை நான் ஆசீர்வதித்து கிருபையுள்ள இந்த வசனத்துக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேயே உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வாசியுங்கள். உங்கள் புத்தகம் திறந்திருக்கிற மாதிரியே உங்கள் இருதயமும் திறந்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்கள் காதுகளை அடைத்து கொள்ளாமலும் உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாமலும் பரிசுத்த ஆவியின் வசனங்களை பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிற மக்களாக கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு குழப்பங்கள் மலிந்து விட்டன. கள்ள தீர்க்க தரிசனங்கள் நுழைந்து விட்டன. கிறிஸ்துவின் அடையாளத்தை, அவருடைய வார்த்தையின் அடையாளத்தை கிறிஸ்தவ சபைகள் இழந்துவிட்டு மனிதர்களையும் பாரம்பரியங்களையும் தங்களுடைய அடையாளமாகவும் தங்களுடைய பக்தியாகவும் காண்பிக்கிற ஒரு பொல்லாத கடைசி கலியுகத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மத வியாபாரிகள், மத எதிரிகள், மத துரோகிகள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, வேதாகமத்துக்கு மறுபடியும் நம்ம திரும்பணும். We must return to the New Testament. நாம் புதிய ஏற்பாட்டுக்கு திரும்பினால்தான் நம் மீது போடப்பட்டிருக்கிற முக்காடு நீக்கப்படும். இப்படிப்பட்ட கோமாளித்தனமான கிறிஸ்தவ நகைச்சுவை ஊட்டக்கூடிய காரியங்கள் நீக்கப்படும். நடனங்களும் களியாட்டங்களும் தூர எறியப்படும். பொல்லாத ஆவிகளும் பொய் தீர்க்க தரிசனங்கள் ஒழித்து கட்டப்படும். மதத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தை பணத்துக்காக தொழிலாக செய்கிற இந்த மனிதர்கள் கரங்களிலிருந்து நாம் விடுவிக்க முடியும். ஆகவே அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த குழப்ப நிலையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்த 40வது நாள், அதாவது பெந்தேகோஸ்தே தினம் என்று சொல்லக்கூடிய அந்த நாளுக்கு முன்னால 40வது நாள். இயேசு கிறிஸ்து 40வது நாளில் பரமேறினார். அவர் பரமேறும் போது தமது அப்போஸ்தலரை கூப்பிட்டு அவரிடத்தில் பேசினார் என்று நாம் படிக்கிறோம். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். செய்யவும் உபதேசிக்கவும், டு டூ அண்ட் டீச், அதாவது எதை செய்ய வேண்டும், எதை போதிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவானவர் சபையின் அஸ்திவாரமாக பார்க்கிறார். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கான அதிகாரம் உள்ளவர்களாக பார்க்கிறார். அதனால தான் எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது. அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது ஏறி சென்ற நாள் வரைக்கும் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். இந்த 2 விஷயங்களுக்கும் அவர்களை தவிர வேறு சாட்சிகளை நாம் தேடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 21 முதல் 22 வரை, ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்திலே சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பரமேறின போது அப்போஸ்தலர்கள் திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். அங்கே வந்தபோது அநேக சீஷர்கள் அவர்களை வரவேற்கிறார்கள். அதில் இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் கூட இருந்தார்கள். இதை 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீஷரில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, ஆக ஏறக்குறைய மொத்தமாக அந்த கூட்டத்தில் 120 பேர், அதில் 109 பேர் சீஷர்கள், 11 பேர் அப்போஸ்தலர்கள். எப்படின்னா யூதாஸ் இறந்துட்டார், ஆக 11 அப்போஸ்தலர்கள், 120ல் 11 நம்ம கழிச்சிட்டோம்னா 109 பேர் சீஷர்கள். அந்த சீஷர்களில் இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய யூதாஸ் இழந்துவிட்ட அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேறு ஒரு புதிய அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்கும் போது சில தகுதிகள் அங்கே வைக்கப்பட்டது. அந்த தகுதி என்னன்னு கேட்டால், யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்து யோவானாலே யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்ற போது வானத்திலே ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றும், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மீது வந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கி வரவும் கண்டதாக நம்ம படிக்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் யார் பார்த்தது? அப்போஸ்தலர்கள். அது மாத்திரம் அல்ல, இயேசு பரமேறி செல்கிறார். பரமேறி செல்லுகிறதையும் அவர்கள் பார்த்தார்கள். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், இந்த இடத்துல அவர்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது, உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆக அப்போஸ்தலர் பார்த்து கொண்டிருக்கும் போது தான் இயேசு மேகங்கள் வழியாக பரலோகத்திற்கு ஏறி சென்றார். இப்பொழுது பேதுரு என்ன சொல்றாரு? ஒரு புதிய அப்போஸ்தலன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்குரிய தகுதி என்ன என்பதை இங்கே சொல்கிறார். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு இயேசு அப்போஸ்தலரோடு சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் அதை பார்த்த ஒரு மனிதன் சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த குவாலிஃபிகேஷனில் இயேசுவின் தாயாகிய மரியாளோ, இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரராகிய யாரோ ஒருவரோ அந்த தகுதியை பெறலை. எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது. காரணம், அப்போஸ்தலர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இதை 1வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படியான இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக, நீங்கள் உங்களுடைய தமிழ் வேதாகமத்தில் கவனிச்சிங்களா? இந்த ஊழியம், எந்த ஊழியம்? எல்லா ஊழியங்களும் அல்ல, அப்போஸ்தலருடைய காலத்தை தான் அவர் குறிப்பிட்டார். இந்த ஊழியத்திலும், அடுத்தது கவனிங்க, இந்த அப்போஸ்தல பட்டம். ஆக அப்போஸ்தலர் என்பது வேலை மட்டுமல்ல, ஒரு பட்டமும் கூட. எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது. அப்போஸ்தல் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் அப்பாஸ்டலாஸ், அது ஆங்கிலத்தில் அப்பாசல் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு நவீன ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் அம்பாசடர். அம்பாசடர்னா என்ன அர்த்தம்? ஒரு அயல் நாட்டு தூதுவர்னு பொருள். வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு நாட்டில் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், அவருக்கு சகல அதிகாரமும் அந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அதிகாரம் உடையவர்களாக அப்போஸ்தலர்களை கிறிஸ்து அனுப்பினார். ஆகவே அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் என்பது செயல் மட்டுமல்ல, அது ஒரு பட்டமும் கூட. இதை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியான சாட்சிகள் எல்லாரும் கிடையாது, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் என்னுடனே கூட ஆதி முதல் இருந்ததுனால எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு அப்போஸ்தலரை குறித்து கூறுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் அதிகாரம் பெற்ற
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியான கண்கண்ட சாட்சிகளாக இருக்காங்க. இவர்களுடைய சாட்சி எருசலேம் தொடங்கி யூதயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் சொல்லப்பட வேண்டியதாக இருந்தது. சில ஆட்கள் ஒரு கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லுவாங்க, ஒரு பஞ்சாயத்தில் போய் சாட்சி சொல்லுவாங்க. அவங்களுடைய அதிகாரமோ அவங்களுடைய சுற்று இடம் அங்கே நிற்கிற இடம் மட்டும்தான். ஆனால் அப்போஸ்தலருடைய சாட்சியானது பூமி முழுவதும். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகள் இவர்கள். இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க சாட்சிகளாக இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் சொல்றாங்க, அது உண்மைதானே. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்தை பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான உயிர்த்தெழுதலை பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் சாட்சிகள். அதுவும் அல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஞானஸ்தானமாக கொடுக்கப்பட்டதனாலே அவர்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதயா, சமாரியா, பூமியின் கடைசி முழுவதுக்கும் சாட்சிகளாக இருக்கும்படி தேவ தயவை பெற்றுக்கொண்டார்கள். இதனால தான் இன்றைய கிறிஸ்தவம் அப்போஸ்தலருடைய சாட்சியாகிய அப்போஸ்தலருடைய போதனைக்கு நம்ம திரும்ப வேண்டும். We must return to the apostolic doctrine. இன்னைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நாம் திரும்பாமல், அப்போஸ்தலருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளாமல், அப்போஸ்தலருடைய அதிகாரங்களை புரிந்து கொள்ளாமல் நாம் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ முடியாது. ஒரு கூட்டம் மரியாள் வணக்கம், ஒரு கூட்டம் புரோட்டஸ்டன்ட், மறு கூட்டம் பரிசுத்த ஆவியின் கீழே சகல விதமான காரியங்களையும் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு குழம்பிய காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆதி சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழே இருந்தது. காரணம், கிறிஸ்துவான அவர்களை அந்த பணிக்காக நியமித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த வசனம் உங்களுடைய எந்த மொழியை உடைய வேதாகமத்தில் இருந்தாலும் இந்த வசனம் அப்படி தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பிரிவினைக்காரர்களும் தங்கள் வேதத்தில் இந்த வார்த்தைக்கு அது அர்த்தம், இது அந்த இதில் இல்லை, இந்த மொழிபெயர்ப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி சில வசனங்களை காண்பிப்பாங்க. ஜெகோவா விட்னஸ் ஒன்று காட்டுறாங்க, கேத்தலிக்ஸ் ஒன்று காட்டுறாங்க, பெண்டிகாஸ்ட் நிறைய காட்டுறாங்க. ஆனால் இந்த 42வது வசனத்தில் யாருக்குமே குழப்பம் இல்லை. எல்லாருடைய மொழிபெயர்ப்புகளும் இதே தான் அர்த்தம். அவர்கள், இந்த இடத்துல அவர்கள் யாரு? 41ஆம் வசனத்தை படிக்கிறோம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆக இந்த 3000 பேர் யார் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற மக்கள். கிறிஸ்துக்குள்ளாக இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று பார்த்தால் ஞானஸ்தானத்தின் மூலமாக. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய 3வது பிரிவினர் கிறிஸ்துக்குள்ளே வருவதற்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. ஞானஸ்தானம் ஒரு சடங்கு மாதிரி தான். ஞானஸ்தானம் பெறாத ஆள் பரிசுத்த ஆவிக்குள்ள பிறக்க முடியாது, பாவ மன்னிப்பு பெற முடியாது, எதையுமே அடைய முடியாது. ஞானஸ்தானத்தின் வழியாகத்தான் ஒருவன் கிறிஸ்துக்குள் வர முடியும். ஞானஸ்தானத்தின் வழியாகத்தான் பாவ மன்னிப்பு பெற முடியும், பரிசுத்த ஆவி பெற முடியும், பரலோகத்தினுடைய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைய முடியும். ஞானஸ்தானத்தில் தான் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்கிறோம். ஞானஸ்தானத்தில் தான் கிறிஸ்துவுடனே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 41வது வசனத்தில் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 3000 பேர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3000 பேரினுடைய தொடர்ச்சியை தான் 42ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள், அந்த அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். காரணம், அன்றைக்கு எருசலேமில் 2 வகையான தொழுகை இருந்தது. ஒன்று, யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தில் தொழுது கொண்டார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியே சாலமோனுடைய மண்டபத்தில் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் புதிதாக பிறந்த இந்த 3000 பேரும் தொழுது கொண்டாங்க. அவங்க தொழுது கொள்வதற்கும் அவர்கள் செய்கிற சகல காரியங்களுக்கும் அப்போஸ்தலர்கள் போதனையாக இருந்தார்கள். அவர்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் அப்போஸ்தலராலே கேட்டு செய்யப்பட்டது. இதனால தான் இது அப்போஸ்தலருடைய உபதேசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் சபைன்னு சொல்றாங்க. ஆனால் அப்போஸ்தலர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா,
தினம் அப்போஸ்தலன் உலகத்தில் பிறந்துன்னுக்குறான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் யாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. காரணம், 12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் மரித்து விட்டார்கள். முதல் நூற்றாண்டு காலத்திலேயே அவர்கள் மரித்து விட்டார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் இல்லை, அப்போஸ்தலரின் உபதேசம் இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பர்களாகவும் போதகராகவும் சுவிசேஷகராகவும் தந்தருளினார் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ சபைக்குள்ள 5 வித்தியாசமான ஊழியங்கள் இருந்தது. அதில் முதல் 2 ஊழியங்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். இந்த 2 பேரும் தங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றினதுனால அவர்கள் நிறைவேற்றின ஊழியங்கள் எல்லாம் இப்பொழுது நமக்கு வசனங்களாக இருக்கிறது. We have the word of the apostle, we have the word of the prophecy. அவர்கள் மனிதர்களாக இப்பொழுது இல்லை, நமக்கு உபதேசங்களாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டு காலத்திலே அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியுன்யம் அப்படின்னா உறுதியான ஐக்கியம், இடைவெளி இல்லாத ஐக்கியம், கரையற்ற ஐக்கியம், அவர்கள் மத்தியில் ஒரு சலனமற்ற ஒரு அன்பு பிரவாகித்து கொண்டிருந்தது. அவர்களுக்குள்ள எந்தவித உராசல் இல்லை. அந்நியத்திலும் முக்கியமாக கவனிங்க, அப்பம் பிட்குதலிலும். இன்றைக்கு வாரந்தோறும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை கொண்டு அப்போஸ்தலர் உபதேசப்படி தொழுது கொள்ள வேண்டிய மக்கள் அதை தூர எறிந்துவிட்டு பாஸ்டர் கால்களை கழுவிக்கொண்டு மற்றவர்கள் கால்களை கழுவிக்கொண்டு மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை தலைமை பாஸ்டர் வந்தால் உண்டு, போதகர் வந்தால் உண்டு, போப்பு வந்தால் உண்டு, கிறிஸ்துமஸ் வந்தால் உண்டு என்று காலத்தையும் நாளையும் மனிதனையும் யோசித்துக் கொண்டிருக்கிறத சபையின் அவல நிலையில நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அப்பம் பிட்குதல் என்பது மிக உறுதியான ஒரு போதனையா இருந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை, கன்வீனியன்ஸ் இல்லை, அதனால நாங்கள் 3rd சண்டே, 1st சண்டே இதெல்லாம் உங்களை மாற்றுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? வாரத்தின் முதலாவது நாளிலே சீஷர்கள் அப்பம் பிட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். எப்படி அப்பம் பிட வேண்டும்? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23, 24, 25, 26, 27, 28 வசனங்களை படிப்பீர்களானால் உங்கள் நெஞ்சம் குலுங்கும், நீங்கள் பயப்படுவீர்கள். அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது கர்த்தருடைய பந்தியை பற்றிய உபதேசங்கள். இன்றைக்கு கிறுக்கு பிடித்தவர்களைப் போல ரொட்டிகளை செய்து கொண்டோம், கேக்குகளை வார்த்து கொண்டோம், அதை சாப்பிடுவதையும் திராட்சை ரசத்துக்கு பதிலாக கோலா போன்ற ஒன்றை குடிப்பதையும், இதெல்லாம் ஒரு சடங்கு என்று பேசுவதையும் எவ்வளவு அவமானத்தின் சின்னங்களாக சபை மாறிவிட்டதை பார்க்கிறோம். நீங்கள் அப்பத்தை எடுத்து அதை பிடும்போது அது கிறிஸ்துவின் சரீரம் என்றும், நீங்கள் திராட்சை ரசத்தை எடுத்து பருகும்போது அது கிறிஸ்துவுடைய ரத்தம் என்றும் எண்ணுங்கள். இப்பேற்பட்ட ஒரு போதனையை எவ்வளவு மோசமாக இந்த 3 பிரிவினை திருச்சபைகள் மாற்றி இருக்கிறது, ஒழுங்கற்று இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும், இப்போ ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற நிலையில நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசையில் நாம் ஜெபிக்கணும். ஆனால் இந்த நிலைமை அப்படியே மாறிடுச்சு. இப்போ ஒரு சிலர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாங்க, ஒரு சிலர் இயேசு நோக்கி ஜெபிக்கிறாங்க, இன்னும் கடைசியா ஆவியை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த முறையை நம்ம மாற்ற முடியாது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறது ரொம்ப சுலபமான விஷயம்னு. அதில் தான் அதிக தவறை நம்ம செய்கிறோம். காரணம், இந்த நாவானது அடங்காததும் விஷம் நிறைந்ததும் பொல்லாததுமாக இருக்கிறது. நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது. இந்த நாக்கு மேலே பண்ணுற ஜெபம் எவ்வளோ தவறாக இருக்குன்னு எண்ணி பாருங்கள். ஆகவே வசனத்தை மாற்றி அப்போஸ்தலர் உபதேசத்தை மாற்றி நீ நாளெல்லாம் ஜெபம் பண்ணாலும் 40 நாள் ஜெபம் பண்ணாலும் உன்னுடைய ஜெபம் உன்னோடு தான் இருக்கும். அது தேவனுக்கு பிரியமானதல்ல. ஆக பிரியமானல ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக அவங்க தரித்திருந்தாங்க. இந்த இடத்துல உறுதி என்பது புயல் காலத்தில் நடுக்கடலில் சிக்கி கொண்ட கப்பலுக்கு நங்கூரம் போடுவாங்க.
எல்லா பக்கமும் நங்கூரம் போடும்போது இரும்பு சங்கிலிகள் தரையில போய் நங்கூரத்தோட மணல்ல பொதிந்து கொள்ளும். அப்பொழுது கப்பல் அசைந்தாலும் இடத்தை விட்டு நகராது. ஆனால் சில புயல்கள் அதிகமாக வீசும்போது அது அருந்து கொண்டு போறது கூட உண்டு. இந்த இடத்துல ஸ்டெட்ஃபாஸ்ட்லி என்ற வார்த்தை, உறுதியாக என்ற வார்த்தை, எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் கூட நகராமல் இருப்பதற்காக போடப்பட்ட நங்கூரத்தை போல விசுவாசியாகிய நீங்களும் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். இதுல அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல காணிக்கை இடம் பெற்றிருக்கிறது. அதை 45வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதாவது காணிக்கை அளித்தல் என்பது, இப்போ நம்ம கொடுக்குறோமே காணிக்கை, ஆனால் பரலோகத்துக்கு அப்போது அது சபையிலே கணக்கிடப்பட்டு மீண்டும் செலவு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த நிலைமை இப்போ மாறி தனி மனிதர்கள் சபையை குத்தைக்கு எடுத்துட்டதுனால காணிக்கை முழுதும் அவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய பேரனும் எடுத்துக்கிறான். சபைக்கு காணிக்கை சொல்லுவதும் இல்லை, சபைக்காக அந்த காணிக்கை செலவு பண்ணுவதும் இல்லை. சமீபத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்த ஒரு ஊழியர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய சொத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு இறுதிய அறுவை சிகிச்சைக்காகவோ அல்லது வேறு எந்த ஒரு ஆபத்தான பணிகளுக்காகவோ லட்சங்கள் சொல்லப்பட்டதா ஒரு கணக்கே கிடையாது. சம்பாதிச்சதெல்லாம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் என்றே போய்விட்டது. பிரியமானவர்களே, சபையில காணிக்கை என்பது விசுவாசம் உள்ளவர்களாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நாம் தேவனுக்கு கொடுத்தாலும் தேவனுடைய ஊழியம் நிறைவேறுவதற்காகவும் அவருடைய ஊழியம் முன்னேறுவதற்காகவும் அவருடைய ஊழியக்காரருடைய தேவைகளுக்காகவும் திருச்சபை கட்டடங்களுக்காகவும் சுவிசேஷ பணிகளுக்காகவும் துயர் துடைப்பு பணிகளுக்காகவும் அது பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே காணிக்கை என்பது அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது. 47ஆம் வசனம், தேவனை துதித்து. பார்த்தீங்களா? அப்போ சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி பாடல் என்று ஒன்று இருந்திருக்கிறது. ஆரம்ப காலம் முதலே சபையிலே ஜனங்கள் தேவனை துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் 15 வசனம் இருக்கு எப்படி பாட்டு பாடணும். 1 கொரிந்தியர் 14:15 படிக்கிறோம், நான் ஆவியோடும் பாடுவேன், அடுத்தது என்ன தெரியுங்களா, கருத்தோடும் பாடுவேன். ஆக உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டெல்லாம் பாட முடியாது. அடுத்தது நீங்க பாட்டு பாடுறதா இருந்தா சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம், கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். இப்படிதான் பாடல்கள் இருந்திருக்கிறது. ஆக ஆதி சபையானது தேவனை துதித்தது. இப்போ 5 காரியங்களை நாம் பார்த்தோம். வசனங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசமா இருக்கிறது, அப்பம் பிட்குதல் 2, ஜெபம் பண்ணுதல் 3, காணிக்கையளித்தல் 4, பாட்டு பாடுதல் 5. இந்த 5 காரியங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே முதன்மையாக பேசப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10வது அதிகாரம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு, கவனிங்கள், அதிகாரம் கொடுத்தார். 2வது வசனம், அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. 10வது அதிகாரம் 5வது வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில். 7வது வசனம், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். 8வது வசனம், வியாதிஸ்தர்களை சுத்தமாக்குங்கள் 1, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் 2, மரித்தோரை எழுப்புங்கள் 3, பிசாசுகளை துரத்துங்கள் 4, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இதுதான் அப்போஸ்தலருடைய அடையாளமா இருந்தது. இந்த அடையாளங்களை அப்போஸ்தலர்கள் உடையவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி? பிரசங்கத்துக்கு முன்னால காணிக்கை கேட்குறாங்க, தங்களை பெரிய அப்போஸ்தலர் என்றும் சொல்லிக் கொள்றாங்க. ஆனா அவர்களால் இந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. வியாதிஸ்தர்களை சுத்தமாக்க முடியல, குஷ்டரோகிகளை சுகமாக்க முடியல, மரித்தோரை எழுப்ப முடியல, பிசாசை துரத்த முடியல. ஒன்னே ஒன்று முடியுது, இலவசமாய் பிரசங்கம் பண்ணிட்டு அதற்கான காசுகளை கேட்பதையே அடையாளமா வச்சிருக்காங்க. அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்தார். Christ gave them authority, therefore they are the apostles. வசனம் 28வது அதிகாரம் 16வது வசனம், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஏன் 11 பேர்? யூதாஸ் இறந்து விட்டான். அந்த இடத்துக்கு ஒரு புதிய ஆளை அப்போஸ்தலர் நடபடியில் 1 தேர்ந்தெடுக்கிறாங்க. 17,
அங்கே அவர்கள், இந்த இடத்துல அவர்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது. அவரை கண்டு, அவர் என்பது இயேசுவை குறிக்கிறது, பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் கவனிங்கள், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை இயேசு பெற்றதுனால 19 வசனம் கவனிங்கள், ஆகையால் நீங்கள், இந்த இடத்துல நீங்கள் அப்போஸ்தலரை குறிக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி, அதாவது எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, கவனிங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஞானஸ்தானத்தை கைவிட்டு விட்ட சபை இன்றைக்கு எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 2000 சபைகளும் இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பற்றி அக்கறையற்றவர்களா இருக்காங்க. ஞானஸ்தானம்னா கசக்குது. ஒரு ஆள் பல ஞானஸ்தானம் எடுத்ததா சொல்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்ம தெளிவா படிச்சோம்னா அப்போஸ்தலர் நமக்கு தெளிவா சொல்றாங்க, ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே ஆண்டவர், நமக்கு ஒரே ஆவி, ஒரே ஐக்கியம், ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்தானம். அப்போ அந்த ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ள பாவ மன்னிப்பும் தேவை, பரிசுத்தாவியும் தேவை, புது சிருஷ்டியா இருப்பதும் தேவை. எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியதாக அப்போஸ்தலர் நடபடியில் 2:38 முதல் முறையாக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் நிறைவேறிக்கொண்டே வந்தது. அப்போஸ்தலர் எங்கெல்லாம் போனாங்களோ சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். இன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமலே சபைக்குள் மக்கள் வராங்க. ஞானஸ்தானம் பெறாமலே ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள். ஞானஸ்தானம் என்றதை புரிந்து கொள்ளாமலே ஞானஸ்தானம் என்று நினைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சபையில ஊற்றுகிறார்கள், ஒரு சபையில தெளிக்கிறார்கள், இன்னொரு சபையில மூழ்கடிக்கிறார்கள். அதெல்லாம் ஞானஸ்தானம் இல்லை. ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல மனம் திரும்பிய ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தண்ணீரில் முழுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. இது ரோமர் 6வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களில் நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை சபையானது இன்றைக்கு மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த 27 புத்தகங்களை அவர்கள் கையில் கொள்ள வேண்டும். மாறாக இதை விட்டுவிட்டு இதற்குள் ஒன்றை சேர்க்கவோ அல்லது இதில் உள்ளவைகளை எடுத்து போடவோ ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கு இத்தனை தலைகீழான நிலையில சபையானது சென்று விட்டது. ஆகவே இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் சிந்திக்கவும், மீண்டுமாக எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சபையை சேர்ந்த ஆளாக இருந்தாலும் நீங்கள் திரும்பி புதிய ஏற்பாட்டுக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கும் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் சொன்ன இந்த கருத்துகள் புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமானதா? என்னுடைய ஆலோசனையா? நான் யாருக்காவது பிரியமா இருக்கும்படி இதை சொல்கிறேனா? என்னிடத்தில் வியாபார நோக்கம் இருக்கிறதா? என்னிடத்தில் வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேனா? இல்லை. நீங்கள் கிறிஸ்துவிடத்துக்கு செல்லுங்கள், அவருடைய வார்த்தையின் இடத்துக்கு செல்லுங்கள், அவருடைய அப்போஸ்தலர் இடத்துல செல்லுங்கள், அவருடைய உபதேசப்படி நடவுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். இரக்க நிறைந்த தகப்பனே, உமது வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு வேண்டிய பக்தியின் தீவிரத்தையும் தந்திரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம் 58, சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 600082. தொலைபேசி எண் 255000882.